சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை பாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல். அதே மாதிரி நம்ம கூட்டணியிலிருந்து விலகி போன தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க முதல்வரை சந்திக்கிறது கூட ஒரு துறைமுருகன் அவங்களால கூட சந்திக்க முடியல, அதிகாரம் தான் வந்து மேலோங்கி நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் வந்து பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஒரு மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல். அதே மாதிரி இது வந்து சிஎம் சாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதிகாரமிக்கவர்களால் தான் ஆட்சி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் பார்க்க? நிச்சயமாக கிடையாது. நான்லாம் சிஎம் பக்கத்திலே இல்லை, தூரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். ஆனால் என்னிடத்திலே போக்குவரத்துறையை கொடுத்து நிர்வகிக்க சொன்னார். முதலமைச்சரை பொறுத்தவரை யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மிக தெளிவாக எல்லா அமைச்சர்களும் ஒத்திசைந்து செயல்படுகின்ற ஒரு கூட்டு மந்திரி சபை என்கின்ற இடத்தில் இந்த மந்திரி சபை இருக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாவட்ட செயலாளர்கள் வரை ஒவ்வொரு முறையும் அழைத்து பேசி கருத்து கேட்டு செயல்படுகின்ற ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிறது. அதிகார மையம் என்பதெல்லாம் கடந்த ஜெயலலிதா அவருடைய காலத்தில் இருந்தது தான் அதிகார மையம். அவரை சந்திக்க முடியாமல் அவருடைய பதிலை கூட கேட்டு பெறுவதற்கு காத்திருந்து செம்பரமாக்கம் ஏரியை திறந்துவிட முடியாத நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எளிய மக்களை கூட சென்று சந்திக்கிறார் என்பதை எல்லோரும் பார்த்து வருகிறோம். மிக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே சாலையில் இறங்கி அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கிறார். அதே போன்று தான் நீங்கள் அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, சட்டமன்றம் நடந்தாலும் சரி, அங்கே ஒரு சாதாரண எம்எல்ஏ போய் கடிதம் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார். சாதாரண பொதுமக்கள் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். இங்கே அதிகார மையம் என்பதில் இல்லை. அவங்க கூட்டணியில் அவங்க போட்டிடுறாங்க. அந்த பகுதியில் அவர்கள் ஒரு கணிசமான செல்வாக்கு மிக்கவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. நிச்சயமாக அவருடைய கட்சியை பொறுத்தவரை அவர் போட்டியாளர் தான் வருவாங்க. சார், வழக்கமாக திமுக தான் எல்லாத்துலேயும் முன்னிலை தேர்தல் இருக்கே வெளியீடு அப்படின்னு போது இந்த முறை இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டிலே ஒரு தொய்வு இருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒரு முறை இல்லை, இது தொய்வே இல்லை. வழக்கமாக இது வந்து நாங்கள் எப்பயுமே வந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு கூட்டணி கட்சி தோழரோடு பேசி முடிவு அறிவிப்பது என்பது காலகாலமாக இருந்து வருகின்ற மரபு. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதே போல் தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் உட்காந்த இடத்துல வெளியிடுற அறிக்கை கிடையாது. அதிமுக வந்து திமுகவுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கையும் ஆட்சியினுடைய சாதனையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் *2 இதெல்லாம் போட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா பொதுமக்களிடத்தில் கூட கருத்துக்களை கேட்டு வந்து அவற்றை தொகுத்து முதலமைச்சரிடத்தில் வழங்கி தேர்தல் அறிக்கை வெளியிடப் போகிறோம். அவங்க தேர்தல் அறிக்கைக்கும் எங்கள் தேர்தல் அறிக்கை வெளியே வரும்போதும் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிரத்தையோடு மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய பிரதிநிதிகள் பொது அமைப்புகளுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு தேர்தல் அறிக்கையாக வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதே போல் நாங்கள் இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடித்து இடத்தை அறிவிக்கப் போகிறோம், வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப் போகிறோம் என்கின்ற காரணத்தினால்தான் நேற்று உடனடியாக அது 23 பேர் பட்டியலை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அது யாரும் ஒரு சாதாரண தொண்டர்களுடைய பெயரே இல்லை, எல்லாம் முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்கள் தான் இருக்குது. இது எதிர்பார்க்கப்பட்ட பட்டியல். இது எப்போ வேணாலும் அவர் வெளியிடலாம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்திக் கொண்டு செய்வதாக அவர் காட்டியிருக்கிறார் ஒழிய ஒரு எங்களுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஒரு ரெகுலரைஸ்டாக இருக்கும். ஒரு நம்ம தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுடைய விருப்ப மனுவை பெறுவது, அந்த விருப்ப மனு அடிப்படையில் அவர்களை நேர்காணல் செய்வது, 234 தொகுதிக்கும் நேர்காணல் முடிவுற்றிருக்கிறது. அந்த விருப்ப மனு கொடுத்த அவர்கள் அத்தனை பேரையும் அவர் சந்தித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு நடைபெறுகிறது. எனவே இந்த காலதாமதமோ தொய்வோ எதுவும் கிடையாது. அமைச்சர் 12 பேருக்கு எதிராக அதிமுக அறிவிச்சிருக்கு எல்லாமே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. பாமக ஒதுக்கிட்டாங்க, பாமக ஒதுக்கிட்டாங்க, பிஜேபி ஒதுக்கிட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நீங்க அதிமுக திமுக கூட்டணி கட்சி இது நீங்க மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கிட்ட தான் கேட்கணும். தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றப்படவில்லை இது சும்மா ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் அது வந்து மக்கள்கிட்ட கெடுக்கணும்னு அவர் நினச்சிட்டுருக்காரு.
நாங்கள் வந்து எத்தனை தேர்தல் அறிக்கை 590 தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், அதில் எத்தனை நிறைவேற்றுகிறோங்கிறத மிக தெளிவாக ஒரு அறிவாலயத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் மக்கள் அறிவார்கள். இதையெல்லாம் அறிந்த காரணத்தில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பக்கம் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் அதை மடைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிடம் இன்னும் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களிலேயே சட்டம் ஒழுங்கிலே தமிழகம் சிறந்து இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பில் சிறந்து இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார், தமிழகத்தில் மிக சிறப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த பெரிய அதில் ஒரு கருத்து மாறுபாடு இல்லைன்னே சொல்லுகிறார். இவங்க வந்து தேர்தலுக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருக்கிறவர்களே இங்கே வந்து இப்போ இருந்தால் தமிழ்நாட்டில் பாதுகாப்புன்னு தான் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து பணிபுரிய வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. சார், இப்போ அதிமுகவை பொறுத்தவரையும் இந்த கூட்டணி கட்சிகள் அவருடைய சின்னத்திலேயே வந்து அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையும் உதயசூரியன் வைக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க கூட்டணி நிற்க போகிற புரட்சி பாரதம் எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? அவர் எந்த சின்னத்தில் நிற்க சொல்லியிருக்காங்க? ஒரு சில கட்சிகள்லாம் இல்லை. பாஜகவுடைய கூட்டணி உள்ளே வந்திருக்கிற தமாக எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? ஐஜேக்கு எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? அவர்கள் சொல்லுவதை அவர்கள் செய்வதை என்பது யார் கண்டுக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை மாத்திரம் விமர்சனம் செய்வது வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. முதலில் அவர் தன் முதுகை திரும்பி பார்த்து கொண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லவே இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. அப்படி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலையா? அதாவது நீங்கள் பொதுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு இயக்கத்தை நடத்துகிறவர்கள் அந்த இயக்கத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றியை நோக்கி செல்கிறவர்களுக்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும். அதை மிக தெளிவாக நேர்த்தியாக எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். இதை எல்லோரும் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு. என்டிஏ கூட்டணிக்கு தோல்விதான் அவங்க முடிவாயிட்டாங்க. அதனால் வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு 23 கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிகளுக்கான இடங்கள்லாம் குறைச்சிட்டு தேமுதிக 10 இடங்கள் கொடுத்தது ஒரு நெருக்கடி. அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணிக்கையும் குறைகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு மாத்திரம் குறைக்கல, நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். குறைத்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. எல்லோரும் மனமகிழ்வோடு ஒத்திசைவோடு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். வெற்றி பெறுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.